நடந்து முடிஞ்ச விஜய் டிவி ஆங்கர் விஜய் பிரியங்கா அவங்களுடைய திருமணம் செய்தி தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாகி இருக்கு. ஏப்ரல் 16ஆம் தேதியான நேற்றைய தினம் விஜய் பிரியங்கா அவங்க வசி அப்படிங்கிறவரை தன்னுடைய குடும்பத்தார்கள் முன்னிலையில திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமணமானது நல்லபடியா நடந்து முடிஞ்ச நிலையில இவங்களுடைய திருமணத்தை பத்தி பல தவறான கருத்துக்களும் பல்வேறு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கிற நிலையில விஜய் பிரியங்கா அவங்க இப்போ திருமணமானது முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ முதல் முறையா தன்னுடைய திருமணத்தை பத்தி தவறா பேசினவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஒரு அதிரடியான விஷயத்தை பேசியிருக்காங்க. விஜய் பிரியங்கா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில பல கஷ்டங்களுக்கு மத்தியில அவங்க இப்ப இரண்டாவதா திருமணம் செஞ்சிருக்கிறதுனால பிரியங்கா அவங்களுக்கு இப்போ சினிமாவுல இருக்கிற அத்தனை பிரபலங்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சிலர் ரொம்பவே தவறான கருத்துக்களை பதிவிட்டு மாப்பிள்ள ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு, எதுக்கு இவரை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு வேற ஆளை கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே கீழ்த்தரமான விமர்சனங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில விஜய் பிரியங்கா அவங்க இப்போ நான் தாண்டா அவர் கூட சேர்ந்து வாழ போறேன், உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நகைச்சுவையா பதிலடி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மக்களே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தனக்கு கல்யாணமான விஷயத்த எல்லார்கிட்டையும் ரொம்பவே மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. விஜய் பிரியங்கா அவங்க வசி அப்படிங்கிறவரை தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே 2022ல இருந்து ஒன்னா சேர்ந்து வீடியோ வெளியிட்டு வந்தது மட்டும் இல்லாம தங்களுடைய நீண்ட கால நட்பை இப்போ திருமணத்துல முடிச்சிருக்காங்க. வசி அவர்கள் ஒரு டிஜேவா இருந்துட்டு இருக்காரு. தன்னுடைய பேர்ல வசி கிளிக் 187 அப்படிங்கிற ஒரு டிஜே கம்பெனியும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. வசி அவர்கள் லண்டன்ல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் இவர் பிரியங்கா அவங்கள காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.